ஜனநாயகன் என்பது விஜய்னுடைய கடைசி படம். நானே இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன், அரசியல்ல தான் முழுசா இறங்க போறேன்னு சொல்லி கொண்டு வர்றதுனால அதுல அரசியலின் தாக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்துல தளபதியுடைய பேர், அதாவது விஜயுடைய பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான். அதாவது அது எப்படி நீங்க இங்கிலீஷ்ல எடுத்து பாருங்க, TVK அவருடைய கட்சியினுடைய இனிஷியலா இருக்கிறத வரா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு 2 பார்ட் போகுது. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு படம், பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த ஒரு தெலுங்கு படம் பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படத்தினுடைய ஒரு ரீமேக் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆமா இந்த ரீமேக் மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, ஒரு கருத்து, ஒரு பெண் குழந்தைய ஒரு புலி மாதிரி வளர்க்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை என்பது ஒரு புலிக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ, எவ்வளவு பலம் இருக்குமோ, எவ்வளவு தைரியம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையை வளர்க்க வேண்டும் அப்படின்றது சொல்றது தான் இந்த கதை. அதுக்கப்புறமா இதுக்கு மேல கதைகளை சில மாற்றி அந்த தெலுங்கு படத்துல இருந்த அந்த பகவந்த் கேசரி இவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்களுக்கு அந்த ஜனநாயகன் வந்து கொண்டு வராங்க. அந்த ஜனநாயகன் இது வந்து பாருங்க, அந்த ட்ரெய்லர்லயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த விஜயினுடைய படத்தை போட்டு அதுல மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நல்லா அந்த ட்ரெய்லர்லயே நீங்க பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டு யோசனை பண்ணி பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாருடைய ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தாக்கா, அன்புமணி ராமதாஸுடைய ஸ்லோகன். அவர் தான் மாற்றம் முன்னேற்றம் என்பதை கொண்டு வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பேனராக கொண்டு வந்தார். அதை இதுல இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது தான். நம்ம அந்த அரசியலா பார்க்கணும், சினிமாவா பார்க்கணும். இதுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் முன்னேற்றம் என்பது கொண்டு நிலைநிறுத்தி TVK தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற அந்த நேம்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது 100% ஒரு பொலிட்டிக்கல் மூவியாவை தான் எடுத்திருக்காங்க. இது நல்லா தெரியுது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுனால அப்படியே அந்த மக்களினுடைய மனதில் அது போய் பதியும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இது வச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் கூலின்ற படத்தை விட இது அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கூலின்றது ரஜினி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் வேர்ல்டுல ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி. அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆன ட்ரைலர், அதாவது சீசரை விட இந்த ஜனநாயகனும் அதை பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படத்தை படமாக பாருங்கள், அரசியலை அரசியலாக பாருங்கள். இது விஜய் நடித்தார்ன்றதுக்காக இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம். அரசியலில் அவர் இருக்கின்றார் என்பதற்காக இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம். படத்தை அரசியலாக்க வேண்டாம், அரசியலை படமாக்க வேண்டாம். அவங்க மேல் லெவல்ல இருக்கின்றது, படம் எடுக்கிறவங்க நடிக்கிறவங்க அவங்க எலெக்ஷன் நிக்க போறாரு அதெல்லாம் இருக்கின்றனால கீழே இருக்கின்ற தொண்டர்கள் தான் அதை பார்த்து அடிச்சுக்க போறாங்க, இது பண்ண போறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.